ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று இயேசு சாமியோடு நடக்க என்ற தலைப்பின் கீழாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாரையும் நோக்கி, அது அங்கே தான் நம்ம கவனிக்கணும். எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 4 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, என்னை பின்பற்றுவதற்கு விரும்பி வரணும். ஒன்று. ரெண்டாவது, தன்னைத்தான் வெறுத்து வரணும். மூன்றாவது, தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு வரணும். நான்காவது, என்னை பின்பற்ற வேண்டும். இதான் சொல்லியிருக்க 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களில் ஒரு அருமையான பொருள் அடங்கியிருக்கிறது. முதல் விஷயம் சொல்கிறாரு, விரும்பி வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது விரும்பி வரணும். ஆனால் அந்த காலத்தில் அநேகர் பார்த்திங்கன்னா, அற்புதங்களை கண்ட உடனே அவரை பின்பற்றி வந்தாங்க. அதிசயங்களை கண்ட உடனே பின்பற்றி வந்தாங்க. அவர் பேசுகிற அந்த விதத்தை பார்த்து அவரை பின்பற்றி வந்தாங்க. இப்படி பார்க்கும்போதே அவ்வளோ இப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிரமித்து அவர் பின்னாடி வர ஆரம்பித்தாங்க. அதே போல் அதிசயங்கள்லாம் பார்த்து பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் என்ன செஞ்சாங்க, அவர் சாப்பாடு கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, மீன் கொடுத்தாரு, அதில் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர் பின்னாடி போனாங்க. இப்படி பலர் போனது உண்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அற்புதங்கள் பிசாசு கூட செய்வான், அதிசயங்கள் பிசாசு கூட செய்வான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்திங்கன்னா, சீமோன் என்கிறதான் ஒரு மந்திரவாதி அநேக அற்புதங்களை செஞ்சு ஜனங்களை பிரமித்து கொண்டு வந்தான். அப்படி ஒரு பிசாசு அற்புதம் செஞ்ச பல இடத்துல அவன் செய்திருக்கிறான். ஆகையால் அற்புதத்தை கண்டு வருகிறவர்கள் வேறொரு அற்புதத்தை பார்த்தா பின்னாடி போயிடுவாங்க. ஒரு முறை ஒருத்தர் வந்தார், ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னார். போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், ராத்திரி வேலையில் வந்தார், ஆண்டவரே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்து கொண்டேன் அப்படின்னா, உங்களை மாதிரி அற்புதம் எவனும் செய்யலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அவர் ஒரு போதகர், நிக்கத்தோம் அவர் பேர். இப்படி வந்தோண்டு சில பேர் தான் விரும்பி வந்தார்கள். எப்படி தெரியுது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு,
அவருடைய சீசர்களில் அநேகர் அவர் பின்னே போகலை, விலகி போயிட்டாங்க. என்ன காரணம்? அவருடைய உபதேசம் கடினமான உபதேசம், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் கடினமானது. அவரோடு நம்மளால் நடக்க முடியாது, அவரோடு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவர் பின்னாடி போகிறத விட்டுட்டு ரொம்ப பேர் இடறி போயிட்டாங்க. விரும்பி போகணும். இந்த விருப்பத்துக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, தேவனோடு நாம் சஞ்சரிக்கிற வாழ்க்கை அடங்கியிருக்கிறது, தேவனோடைய அந்த குணாதிசயங்கள் நமக்கு அடங்கியிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சு நாம் போகிறது என்ன மாதிரி. அப்போ தான் கேட்குறாரு, மீதி இருந்த சீசர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் பேதுரு சொல்கிறாரு, யாரிடத்தில் போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக உயிருள்ள வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து அவர் பின்னே விரும்பி போகணும். முதல் காரியம் விரும்பி போகணும். ரெண்டாவது, தன்னைத்தான் வெறுத்து போகணும். அதாவது வெறுத்து போகணும் அப்படின்னு சொன்னால், என்னை நான் வெறுத்து போகணும், என்னை நான் வெறுத்து போகணும். இதுதான் ஒரு எப்படி வெறுக்கிறது, என்னை நான் எப்படி வெறுக்கிறது அப்படின்னா, என்னுடைய ஆசைகள், என்னுடைய இச்சைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடணும். அது இனிமேல் செல்லாது. சில பேர் என்ன பண்ண, கிறிஸ்தவத்தில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய மூட்டையெல்லாம் அவுத்து பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணிடணும், அனுப்பி தூக்கி எறிஞ்சிடணும். அதெல்லாம் செல்லாது. ஒன்று. ரெண்டாவது, என்னோடய வீரசார காரியங்கள்லாம் செல்லாதுங்க. என்னுடைய பயங்கரமாக நான் படிச்சிருக்கேன், பயங்கரமாக டேலண்ட் உள்ள ஆள், அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. இல்லை, மோசையிட்டே பார்த்துட்டோம். அப்படி எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, வயசானதுனால எல்லாத்தையும் வெறுத்துட்டு நான் வரேங்க அப்படின்றது கிடையாது. எந்த சமயத்தில் வாலிபனாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வயசானதுனால் ஆண்டவர் அழைக்கிறார், அவர் பின்னே போகணும் அப்படின்னா, என்னுடைய செல்லுகள் எதுவும் வேலை செய்யக்கூடாது, அவரோடு போயிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி எறியணும். ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்தது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் குடிசையில் குடியிருந்தார். ஏன்னா குடிசையில் குடியிருக்கணும் அப்படின்றதல்ல அவருடைய அந்த வாழ்க்கை. சொல்கிறேன், என்ன கேட்டால் என்ன சொன்னார் தெரியுங்களா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னாரு. இதெல்லாம் அசைந்து போகிற ராஜ்யம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறேன். அப்போ நோக்கம், நம்முடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தேவனுடைய அவருக்கு பின் செல்லுதல்லே எனக்குள்ளே தடை உண்டாக்குறது எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனக்குள்ளே ஏதாவது தடை உண்டாக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருணும். இதான். அதாவது ஒரு உதாரணம் இதில் சொல்கிறார், நீதிமொழிகளில் 23ஆம் அதிகாரம் 1:2 நீ ஒரு அதிபதி கூப்பிட்றாரு, இதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உட்கார போகும்போது பார்க்கணும் என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் பார்க்கணும். ரொம்ப பிரியமான சாப்பாடெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே போஜன பிரியன். அப்படி போஜன பிரியன் என்ன பண்ணணும், பார்த்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, கத்தியை கழுத்தில் வச்சுக்கன்றாரு, சாப்பிடாத. அதை கட்டு பண்ணணுங்க, போஜன பிரியத்தை கட்டு பண்ணணும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நேரம் சாப்பிட்றவன் யோகி, யோகாசனம் யோகி. அதாவது இந்த காடு மலைகளில் போய் இருக்கிற ஒரு நேரம் சாப்பிட்டா போதும்.
2 நேரம் சாப்பிட்றவன் போஜன பிரியன், போகின்னு சொல்லுவாங்க. போஜன பிரியன் 2 பேரை சாப்பிடுவான். 3 நேரம் சாப்பிட்றவன் ரோகி, வியாதிஸ்தன், சாப்பிடுவான், ஆஸ்பத்திரி போவான், ரோகி. 4 நேரம் சாப்பிட்றவன துரோகின்னு போடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இன்னொருத்தர் சாப்பாடையும் சாப்பிட்றான். அப்போ இதெல்லாம் வெறுக்கணும். எனக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் வெறுத்துடணும். எனக்கு பிடிக்காததை கர்த்தர் செய்ய சொல்லும்போது செய்யணும். அதான் வெறுக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? பவுல் அடியார் அதான் கேட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுபோல் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஐயா, நாங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். என் கூட ஒன்றும் வரல, எதுவும் வேணாம், நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லி 1 2. 3வது காரியம், தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு வரணும். எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையினுடைய மறைபொருள் என்ன தெரியுங்களா? பாடுகள். இப்போ இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னா அது அனுதினம் எடுத்துக்கிட்டணும். எந்த மனுஷனுக்கு பாடுகள் இல்லைன்னு சொல்லலாம், எந்த குடும்பத்தில் பாடுகள் இல்லைன்னு சொல்லலாம், பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலாம், இருக்குது. அதை நான் எடுத்துக்கொண்டு அனுதினம் அவர் பின்னாடி போகணும். ஒவ்வொரு நாளும் அவர் பின்னாடி போகணும். ஆபிரகாமுக்கு பார்த்தோம், 75 வயசில் ஆண்டவர் அழைச்சார், குழந்தைங்க இல்லை. 100 வயசில் குழந்தை கொடுத்தாரு. ஆனால் 75 வயசில் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆனால் 25 வருஷம் காத்திருந்தார். அந்த 25 வருஷம் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அநேக துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டார், பேச்சுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அப்படி ஒரு வேதனையில் சகித்தார். அவ்வளோ பெரிய தேவனோடு பேசுகிறவர், தேவனோடு நடக்குகிறவர், இன்னொரு சோதோம் பட்டணத்துக்காக தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிற மனுஷன். அவர் என்ன பண்ணுறார்? 25 வருஷம் குழந்தை இல்லை அவருக்கு. காத்திருந்தார். ஆண்டவரோடு நடந்தார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணார். அப்போது தன் சிலுவை, எனக்கு இருக்கிற பாடுகளையும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் எல்லாம் அனுதினம் எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் அந்த சிலுவை எடுத்துகிட்டு அனுதினமும் நான் போகணும். 4வது கடைசியாக அவர் பின்னே போகணும். ரொம்ப முக்கியமானது. சில பேர் ஆரம்பத்தில் அவர் பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனாலும் வேறு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. நம்ம யூதாஸ் ஆரம்பத்தில் அவர் பின்னாடி தான் வந்தார். நல்லா அருமையாக ஊழியம் பார்த்தாரு, அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சார், சீசர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் அவரும் செஞ்சார். அவ்வளோ ஒரு அருமையான ஊழியம் செஞ்சார். ஆனால் கடைசியில் எங்கே போனார்? அவர்கிட்ட வெளியே போயிட்டார். எத்தனையோ தடவை 7 முறை எச்சரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ முறை எச்சரித்தார், எத்தனையோ முறை வார்ன் பண்ணார், வேணாம் நீ செய்யாத அப்படின்னு சொன்னார். கடைசியில் அவன் கேட்கவே இல்லை, போயிட்டான். ஸோ ஒருவன் அவர் எல்லாரையும் நோக்கி சொல்லார், எந்த பாரபட்சம் பார்க்கல, எல்லாரையும் பின்னாடி வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் விரும்பி வா, தன்னைத்தான் வெறுத்து வா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா, என்னை பின்பற்று அப்படின்னு சொல்கிறாரு. அன்பானவர்களே, விரும்பி போக வேண்டியது அவசியம். விருப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியடை செய்யும். நம்மை நாம் வெறுக்கும்போது கடவுளுடைய சித்தத்தை செய்ய முடியும். 3வது, என்னுடைய சிலுவையை அனுதினம் நான் எடுத்துக்கொண்டு போகும்போது கர்த்தருடைய பாடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து போனாலும் சரி, அது நமக்கு பெருசாக தெரியாது. 4வது, அந்த இயேசுப்பா பின்னாடி போனவர்கள் எல்லாரும் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யார்களை நான் அழைத்தேனோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொண்ட
என்னோடு சேர்த்து தான் சொல்ல கற்றுக்கொண்ட பாடங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உம்மோடு நாங்கள் வருவதற்கு முதலாவது எங்களுக்கு விருப்பம் வேண்டும். உள்ளான மனுஷல்ல, நாங்கள் விரும்பி உம்மோடு நடக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களை நான் வெறுக்க வேண்டும். ஏன்னா அங்கே வந்துட்டு நாங்கள் எதையாவது செஞ்சிட்டு இருக்கக்கூடாதுப்பா. உங்கள் சித்தத்தை செய்ய கிருபை தாங்க அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இந்த வேதவசங்களை கேட்ட என்னுடைய சகோதர சகோதரி யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்தி தாங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் ஏறெடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் அதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.